தங்கம் விலை வரலாறு காணாத அளவு ஏறி இருக்குது. நீங்கள் ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா இரநூறுவா கிட்ட வந்துருச்சு. பட் சில இடத்துல ஜிஎஸ்டிக்கு இல்லாமையே 7,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் அஃபிஷியலாக ஜுவல்லர்ஸ் ரேட் வந்து சென்னையில் இன்றைக்கி 6,980, பாம்பேயில் 7,000க்கு மேலே போயிடுச்சு. இது என்ன காரணம்னா அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைஞ்சிருக்கு அண்ட் 0.5% வட்டி விகிதம் குறைஞ்சதுனால ஏறி இருக்குது. வருங்காலத்தில் இன்னும் ரேட்டு ஏறிட்டே போகும். அடுத்த 18லேருந்து 24 மாதத்துக்குள்ளே இது 8,500 தொடர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இதை வந்து சில பேர் கேட்குறது என்னென்னா, நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து டேக்ஸை 9% குறைச்சாங்க அப்படின்னு. இந்த 9% டேக்ஸ் குறைச்சது 300 350 குறைஞ்சிது. அந்த டேக்ஸை குறைச்சிருக்கலன்னா இன்றைக்கி 7,300 தொட்டிருக்கும். ஸோ அம்மையார் டேக்ஸ் முன்னாடி போட்டது மக்கள் தங்கம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு இஷ்யூ பண்ணாங்க. அது 3,600 3,700 இஷ்யூ பண்ணாங்க. அதை முதல் பாண்டு இப்போ டியூ ஆகிடுச்சு. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 20% வட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ % வட்டி கொடுக்க வேண்டாங்கிறதுனால தான் ரேட்டை குறைச்சாங்க. இனிமேல் சாவரின் கோல்டு பாண்ட்லாம் போட மாட்டாங்க. மக்கள் வந்து டம்ளர் தட்டு எடுத்து தட்டுன்னும் போது தட்டினாங்க, லைட்டு காட்டினும் போது லைட்டு காட்டினாங்க. அதனால் தலைவர் என்ன நினச்சிட்டாருன்னா, மோடி என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம லைட்டு காமிச்சா எல்லோரும் லைட்டு காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டார். லைட்டு காட்டின மாதிரி தங்கம் வாங்காதீங்க, கோல்டு வாங்குங்க, கோல்டு சாவரின் கோல்டு பாண்ட் வாங்குங்க அப்படிங்கிறதுனால சாவரின் கோல்டு பாண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கன்னு நினச்சாரு. ஆனால் மக்கள் வந்து தங்கத்தை வாங்கினாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியாவுக்குள்ளே $10 பில்லியன் தங்கம் வந்தது. அப்போ எல்லோரும் வந்து இது தங்கம் இந்த மாதம்தான் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. தங்கம் இந்த மாதம் மட்டும் வரல. இத்தனை நாள் கருப்பணத்தில் தங்கம் வாங்கிட்டு இருந்தது ஸ்மகிள்டு குட் கோல்டு வந்து ரியல் கோல்டாக மாறுது. நீங்கள் ஞாபகம் இருக்கும், சென்னையில் கூட நம்ம அண்ணாமலைக்கு ரொம்ப நெருங்கியமாக இருக்கிற ஒருத்தர் பிருத்விங்கிறவர், பிரதமரோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தவர், நிர்மலா சீதாராமனோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தவர், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஷோரூம் வச்சு அதில் 10 பேரை வேலைக்கு வச்சு பாத்ரூம் மூலமாக தங்கம் கடத்தல் பண்ணி சுமார் ஒரு 200 கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருக்கும்னு சொல்லியுது. அது ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்கு. அது மாதிரி பல விதத்தில் தங்கம் கடத்தப்பட்டது. அந்த தங்கமெல்லாம் இப்போ இது குறைஞ்சதுனால, கஸ்டம்ஸ் டியூட்டி குறைஞ்சதுனால தங்கம் கடத்தலில் பண்ணுறதுல லாபம் குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து தங்கம் வந்து அஃபிஷியலாக இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கவர்மெண்ட் வந்து 6.5% நினைக்கிறேன், இல்லாட்டா 7% கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறாங்க. இன்னும் நினச்சா 7% மேடம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். திரும்பி 200 300 இறங்கும். ஆனால் அந்த இறக்கம் கூட ஒரு 3 மாதத்தில் சரியாகி திரும்பி 8,000க்கு போயிடும். 8,000லேருந்து 8,500 வரைக்கும் வரும். இல்லை குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தங்கத்தில் அந்த தங்கம் ஏறுறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, ரூபாவோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னொரு சைடில் தங்கம் விலை ஆக்சுவலாக ஏறுது. நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ட்ரேட் டெஃபிசிட்டுன்னு சொல்லுவோம். நம்ம இது இம்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, போன மாதம் ஆல்மோஸ்ட் $30 பில்லியன் பற்றாக்குறை. இது சாஃப்ட்வேர் இல்லாமல். சாஃப்ட்வேர் சர்வீசஸ் சேர்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது 30, இறக்குமதி செய்கிறது 15. இந்த 30-15 அங்கே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் ருப்பியில் ஹெவி ப்ரெஷர் இருக்கும். ஸோ ரூபாவோட விலையும் இறங்கும். இந்த வருஷம் 84க்கு இந்த மாதம் போயிருக்கணும். ஆர்பிஐ டாலர் விற்று அதை காப்பாற்றினாங்க. ரூபா 84 தாண்டிடும். ஸோ அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே 85-86 வரைக்கும் ரூபாவும் போகும். ஸோ ரூபாவோட மதிப்பும் விழும். அதே சமயத்தில் கோல்டோட விலையும் ஏறும். அதனால் கோல்டு வந்து 8,500 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறையுமானா குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது வரைக்கும் என்னால் வந்து தங்கம் குறையறதுக்கு வாய்ப்பு காரணம் ஒன்றும் சொல்ல முடியல. என்ன பண்ணலான்னா, இப்போ 7% வரி போட்டிருக்காங்கல்ல, அந்த 7% வரியை குறைச்சாங்கன்னா 200-300 குறையும். பட் அது ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு குறையும், உடனே திரும்பி ஏறிடும். மக்கள் எப்படி ஒரு தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, ரொம்ப வறுமை கூட கீழே இருக்கிறவங்க என்ன ஐடியா பண்ணால் வாங்குறதுக்கான வழி இருக்குது?
ஒரு 5 வருஷமாக இதை நான் வந்து எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்ஃபேக்ட் உங்கள் சேனல்லையும் பல தடவை பேசியிருக்கிறேன். நீங்கள் அப்போவே வாங்க ஆரம்பிச்சிருக்கணும். 3500 3600 இருக்கும்போது தங்கம் 10,000 போகும்னு நான் சொன்னேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், தங்கம் வந்து 10,000 தாண்டிடும். என்றைக்குங்கிறது தான் கேள்வி. எனக்கு 24 மாதம்தான் விசிபிலிட்டி இருக்கிறதுனால நான் 24 மாதத்தோடு நிறுத்திக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து தங்கம் வந்து ஏற தான் செய்யும். 10,000 நிச்சயமாக போயிடும். அதனால் இப்போ தங்கம் வாங்கணுன்னா சிறிய சிறிய சேர்த்து தான் வாங்க முடியுமே தவிர, இல்லாட்டா வேறு வழி கிடையாது. தங்கம் ஏன் மக்களுக்கு முக்கியம்னா, நாளைக்கு ஒரு ஆத்திரம் அவசரம்னா எந்த பேங்க்கும் நம்மளுக்கு கடன்லாம் கொடுக்க மாட்டான். இந்த பேப்பர் கொண்டு வா, அந்த பேப்பரை கொண்டு வான்னு உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லுவான். பட் நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா, பேங்க் இல்லாட்டாலும் மார்வாடி கடையாக இருந்தாலும் சரி, இப்போ நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் திறந்துருக்காங்க. கோல்டுக்கு அகேன்ஸ்டாக இமீடியட்டாக லோன் கொடுத்துருவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. 22 கேரட் கோல்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு மக்கள் 18 கேரட் கோல்டு, 16 கேரட் கோல்டு, இப்போ 9 கேரட் கோல்டு கூட ஹால்மார்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தங்கம் குறைவாக இருக்கும். ஸோ இல்லாதவங்க இதை வாங்குகிறாங்க. ஆனால் இதுக்கு அகேன்ஸ்டாக பேங்க்கில் பணம் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து வாங்கிறத 22 கேரட் தங்கமாக தான் வாங்கினா தான் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக கல்யாண சீசன் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டிலே இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சதுன்னா திரும்பி கல்யாண சீசன் ஆரம்பிக்கும். போன மாதம் கூட ஹெவி முகூர்த்தம் இருந்தது. அதனால் இங்கே கண்டினியூஸ் பையிங் வரும். அதே சமயத்தில் இப்போ நவராத்திரி, தீபாவளி, தன்தெரஸ் அப்படின்னு நார்த் இந்தியாவில் பல ஃபங்க்ஷன்கள் வரும். அதனால் தை பிறக்கிற வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கும் கோல்டுக்கு. கோல்டு விலை இன்னும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி.